சாமிக்கு பூஜை போடும் அர்ச்சகர் செய்த சம்பவம் தான் மொத்த கிராம மக்களையும் அதிர வைத்துள்ளது. கோவிலுக்குள் நடந்தது என்ன பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மகளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவரது வீட்டில் முரளி என்பவர் கடந்த 15 வருடங்களுக்கும் மேலாக வாடகைக்கு வசித்து வருகிறார். தான் ஒரு அர்ச்சகர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட முரளி கணேசனின் அனுமதியுடன் அவரது வீட்டின் அருகிலேயே கோவிலை கட்டியுள்ளார். இதனை அடுத்து அந்த கோவிலிலேயே தங்கி குறி சொல்லி வந்துள்ளார் முரளி. இவருக்கு கணேசனின் தம்பி மகன் ராமமூர்த்தி என்பவர் உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அர்ச்சகரான முரளி கோவில் திருவிழா நடத்துவதாக கூறி பல இடங்களில் கடன் பெற்றுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்ப கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முரளி தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். வழக்கம் போல் கோவிலை திறந்து சிலைகளை சுத்தம் செய்யும் திரவியத்தை தண்ணீரில் கலந்து அதனை தீர்த்தம் என கூறி வீட்டின் உரிமையாளர் கணேசன் மற்றும் அவரது மனைவி ராஜாம்பாள், அவரது மகன்களான முத்தையன், கண்ணன் ஆகியோருக்கும் கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி உதவியாளர் ராமமூர்த்திக்கும் விஷம் கலந்த தீர்த்தத்தை கொடுத்துவிட்டு முரளியும் குடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தீர்த்தம் என நம்பிய கணேசன் குடும்பத்தினர் அனைவரும் குடித்துள்ளனர். தீர்த்தத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அர்ச்சகர் முரளிக்கு ஏற்பட்ட கடன் தொல்லையால் இவர்கள் 5 பேருக்கும் விஷம் கலந்த தீர்த்தத்தை கொடுத்தது ஏன், கடனுக்கும் கணேசன் குடும்பத்தினருக்கும் என்ன தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.